ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசு சார்பாக இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக தலைமை செயலாளர்களுக்கு விண்ணப்பம் அளிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்தப்போ அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசில் சொல்லியிருந்தப்போ பல்வேறு காரணங்களுக்காக அந்த திட்டம் அமல்படுத்தாமல் அப்படியே ஹோல்டுலேயே வச்சுருந்தாங்க. பட் இப்போது அரசு மாறின காரணத்தினால மறுபடியும் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை அமல்படுத்த சொல்லி தலைமை செயலாளர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம்னா என்ன, இதை ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அமல்படுத்தணும் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஃபுல்லாகவே இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை அமல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் தமிழக மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டம் அமல்படுத்துவது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஎம் ஸ்ரீனா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறத இந்த திட்டத்தினுடைய முழுமையான விளக்கம். அதாவது பிரதான் மந்திரி வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான பள்ளிகள் தமிழில். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் சுமார் 14,500 பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்தும் ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் தான். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி எல்லா மாநிலங்களிலும் மொத்தமாக 14,500 பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பள்ளிகள் 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்தும் முன்மாதிரி நிறுவனங்களாக திகழும். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடிய பள்ளிகளாக இந்த 14,000 பள்ளிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, ஸ்மார்ட் வகுப்பறைகள் இருக்கும். அந்த கிளாஸ் எல்லாமே ஃபுல்லாக பசுமை நிறைந்த ஒரு ஸ்கூலாக இருக்கும். ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதே மாதிரி மேம்பட்ட ஆய்வகங்கள், நூலகங்கள், அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக விளையாட்டு வசதிகள், இது போன்ற நவீன வசதிகளோட இந்த பள்ளிகள் மேம்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டிக்கு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷனு, அதாவது சூரிய மின்சக்தி மூலமாக வகுப்பறைகளுக்கு இந்த மின்சாரம் வழங்குவது, இது போன்ற பசுமை வாய்ந்த திட்டங்கள் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதாவது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரீன் ஸ்கூல்ஸ் என்ற கருத்தாக்கத்தில் சூரிய சக்தி தகடுகள், நீர் சேகரிப்பு மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும். இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்ற வசதிகள் மற்றும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டமாகவும் இது திகழும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 14,500 ஸ்கூலில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்றல் முன்னேற்றம், அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2022-2023 அந்த நிதியாண்டிலிருந்து தற்போது வரைக்கும் 27,360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் அமலுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 60% மத்திய அரசு பங்களிக்கும் அந்த நிதியில், மீதி 40% மாநில அரசு பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே யூனியன் பிரதேசங்களாக இருக்கும் பட்சத்தில் 100% மத்திய அரசே பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த மே 2026 மத்திய அரசு தமிழகத்தின் புதிய அரசுடன் இத்திட்டத்தில் இணைவதற்காக மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க. இது தாமதத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய அரசு தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கொள்கை போன்ற சில அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பம், அதாவது MOU அப்படின்னு சொல்கிற அந்த ஃபார்மில் யாருமே கையெழுத்து இடலை. ஸோ இதனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பிளாக் ஆகிருக்குது. ஸோ அந்த எந்த திட்டம் மூலமாக வரும் அப்படின்னா, சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய சுமார் 2,000 கோடிக்கும் அதிகமான நிதி இப்போ தமிழ்நாட்டுக்கு வராமல் ஸ்டாப் ஆகிருக்குது. இந்த திட்டம் அமலுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த 2,000த்திற்கும் மேற்பட்ட அந்த தொகையானது, நிதியானது தமிழ்நாட்டிற்கு வரவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த திட்டத்தில் சேருவதற்கு அந்த பள்ளிகளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக இப்போ கேவிஎஸ் பள்ளிகள் எத்தனை இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு 38 இருக்குன்னா, அந்த 38 பள்ளிகளும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த திட்டத்துக்கு மாறிடும். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா.
அதை தாண்டி மற்ற ஸ்கூலை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு யுடிஐஎஸ்சி அப்படிங்கிற தரவுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட தகுதியுள்ள பள்ளிகள் மட்டும் அடையாளம் காண்பிக்கப்பட்டு அந்த ஸ்கூலை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி போட்டி முறையை பொறுத்த வரைக்கும் தகுதியுள்ள பள்ளிகள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். அங்கு நூலக வசதி, மாணவர் ஆசிரியர் விகிதம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் தான் நிபுணர் குழு இறுதி பட்டியலை தயாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்கூலுக்கும் இந்த ஒரு அங்கீகாரமானது, இந்த ஒரு திட்டமானது வழங்கப்படாது. பள்ளிகளில் வழங்கப்படக்கூடிய வசதிகள், இப்போ தொடக்க பள்ளிகள், அதே மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு எந்த மாதிரியான வசதிகள் வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தொடக்க பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விளையாட்டு கற்றல் கருவிகள் நிறையா கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு ஏற்ற நவீன இருக்கைகள் கொடுக்குறாங்க. வெளிப்புற விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவாங்க. பாதுகாப்பான குடிநீர் மற்றும் கழிவறை வசதி வழங்குறாங்க. அதே உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதே மாதிரி ஐசிடி லேப் கொண்டு வராங்க. மேம்பட்ட அறிவியல் அண்டு திறன் ஆய்வுகள் இருக்கும். பள்ளி கண்டுபிடிப்பு கவுன்சில்கள், அதே மாதிரி அதிநவீன விளையாட்டு மைதானங்கள், இது எல்லாமே உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அமல்படுத்துகிறாங்க. இப்போ அந்த திட்டத்திற்கான டேஷ்போர்டு பார்க்கலாம். அதாவது எத்தனை ஸ்கூலில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் மொத்தமாக 766 மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனை ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் 13,091 ஸ்கூல் இது வரைக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே வந்திருக்குது. அவங்களுடைய டார்கெட் 14,500 ஸ்கூல். இந்த 13,091 ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூல் 1,311, அப் பிரைமரி ஸ்கூல் 3,152, செகண்டரி ஸ்கூல் 3,220, ஹையர் செகண்டரி ஸ்கூல் 3,271, கேவிஎஸ் அது டிஃபால்ட்டாகவே இருக்கும் 913, என்விஎஸ் 620, என்சிஇஆர்டி 4 ஸ்கூல். இது எல்லாமே இருக்குது. இப்போது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் போயிட்டு ஃபில்டரில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக இது வரைக்கும் 36 ஸ்கூல். அந்த 36 ஸ்கூலுமே கேவிஎஸ் கீழே வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் இது அங்கீகரிக்கப்படல. இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான எந்த ஒரு முடிவும் இன்னும் எடுக்கப்படாத நிலையில் தான் இப்போ மத்திய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.